நாங்கள் என்ன அறிவித்திருந்தோமோ அதை அப்படியே ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அவர்கள் அறிவித்தார்கள். இது வேறு ஒன்றுமில்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நடைமுறையில் இருக்கக்கூடிய திட்டங்களை நீங்கள் அப்போதே அப்படி காப்பி எடுத்து விட்டீர்கள் என்ற விமர்சனங்கள் எல்லா தரப்பிலும் இருந்து வந்தது. கட்சி சாராதவர்கள் கூட அதை குறிப்பிட்டு சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்லத்தான் முடியும், செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ய முடியும். திமுகவால நிதிநிலையை சரியா பராமரிக்க முடியாதனாலதான் சில திட்டங்களை நாங்க கடைசியா பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. திராவிட முன்னேற்ற கழகம் தான் நீங்க தான் சொன்னீங்களே, அதே முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சியோட தலைவர் சொன்னாரு, நீங்க இந்த திட்டத்தையே மகளிர் உரிமையத்தையே கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு. அவர் தானே சொன்னாரு. ஆனா இன்னைக்கு எல்லாருக்கும் கொடுத்தது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கொடுத்து கொண்டிருந்தக்கூடிய 1,13,00,000 தாண்டி இப்போது 1,30,00,000 பேருக்கு கூடுதலாக கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிற போது இதை எப்படி நாங்கள் நடத்த முடியலைன்னு அவர் சொல்றாரு. அறிவித்திருக்கக்கூடிய திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு கூடுதலாகவே இப்போது நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். எனவே அவர் வலிந்து சொல்வது அவர் சொன்னதே இப்போ அவர் கான்ட்ராடிக்ட் பண்ணி சொல்லிடுவோம். அந்த முதலமைச்சருடைய பயண திட்டத்தை பொறுத்து அமைகிறது. இந்த பயண திட்டத்தில் அதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் கருதுகிறேன். ஆனால் திறந்தவெளி அருங்காட்சியகம் எல்லா விதத்திலும் திறப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய தேதியினை பெற்று அவர் முதலமைச்சருடைய அலுவலகம் அதை முடிவு செய்யும். மாநிலங்களவையில் பிரதமர் மோடியை தாக்க முயன்றாலும் சபாநாயகர் சொல்லியிருக்காரு. அதனால தான் அவரை நான் வர வேணாம்னு சொன்னோம் ஒரு பேச்சு இருக்கு, சர்ச்சையாக இருக்காது. இல்லை அது போன்ற கருத்துக்கள்லாம் யாரும் ஒரு பிரதமரை போய் தாக்குவதற்கு முற்படுகிறார் என்று சொல்வது என்பதெல்லாம் அதீதமான கற்பனை. காரணம், ஒரு பிரதமர் அவையிலே இருக்கிறார். எனவே அவையிலே அவையினுடைய மரபு நடவடிக்கைகளை குறித்து அவர்கள் பேசலாமே ஒழிய அவரை சூழ்ந்து கொண்டு தாக்குவதற்கு முற்படுகிறார்கள் என்று சொல்வது என்பது என்னை பொறுத்த மட்டுமே சற்று அதீதமான கற்பனையாக எனக்கு